ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வில்லேஜ் நேச்சுரல் நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மண்பாண்ட கலைஞர்கள். மண்பாண்ட கலைஞர்கள் அவங்க வாழ்க்கை முறை, அவங்க தயார் செய்யும் பொருட்களை பற்றியும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மண்பாண்டங்கள் செய்ய ஏரி குளங்கள் இருக்கிற மண்ணை பயன்படுத்துகிறாங்க. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 40 குடும்பங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க மண்பாண்ட பொருட்கள் செய்ய தேவையான மண்ணை கிணத்துக்கிடவு பகுதியில் இருக்கிற கோதவாடி குளத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. அரசாங்கம் ஒரு நபருக்கு வருடம் ஒரு முறை 2 யூனிட் மண் எடுக்க அனுமதி செய்கிறாங்க. சில நேரங்களில் அரசு கொடுக்குற மண் பத்தாமல் போகும்போது வெளியே வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுருது. குளத்தில் எடுத்த மண்ணை வச்சு மண் பானைகள், குடங்கள், மண் சட்டிகள், அகல் விளக்குகள் போன்ற பொருட்களை தயார் செய்கிறாங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால இந்த கலைஞர்கள் விநாயகர் சிலை செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. வாங்க சிலைகள் எப்படி செய்கிறாங்கங்கிற பார்ப்போம். இந்த சிலைகள் செய்ய விநாயகர் உருவம் கொண்ட மோல்டை பயன்படுத்தி தான் செய்கிறாங்க. மண்ணை நல்ல தேவையான பதத்தில் எடுத்து மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்து சிலை தயார் செய்கிறாங்க. அந்த மோல்டோட அளவு 1/2 அடி, 1 அடி, 2 அடி வரைக்கும் வச்சுருக்குறாங்க. ஒரு சிலை அவங்க உருவாக்க 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு நபர் 10 முதல் 15 சிலைகளை தயார் செய்கிறாங்க. சிலை செஞ்ச உடனே அதை பெயிண்ட் பண்ண முடியாது. 3 முதல் 4 நாட்கள் நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து தான் பெயிண்ட் பண்ண முடியும். வெயிலில் காய வைக்கும்போது சிலை வெடிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால நிழலில் காய வச்சு களிமண்ணை மோல்டில் வச்சு அமுத்தும் போது களிமண் ஒட்டாமல் வர சாக் பவுடர் பயன்படுத்துகிறாங்க. இந்த சாக் பவுடரை மோல்டோட இருபுறமும் பூசி அதுக்கப்புறம் மண்ணை அழுத்தி சிலை தயார் செய்கிறாங்க. விநாயகர் சதுர்த்திக்காக சிலை தயார் செய்ய 2 முறையை கையாளுறாங்க. ஒரு முறை மண் மூலியமாக செய்த சிலைகள், இரண்டாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாக் பவுடர் மூலம் செய்யப்பட்ட சிலைகள்.
இந்த விநாயகர் சிலையை தண்ணியில் கரைக்கும் போது மண்ணில் செஞ்ச சிலை சீக்கிரமாக கரைஞ்சிருது. என்ன வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.